ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அந்த படுகொலை இந்த கேஸ் சிபிஐக்கே போனாலும் தோத்து போகணும் அப்படின்னு பாண்டடா கேஸை வீக் ஆக்குறாரா ஆனந்த்? இல்ல நான் அதான் சொல்ல வரேன். நான் நீங்க சொல்ற குற்றச்சாட்டு அப்படிதான் இருக்கு. அப்படிதான் எங்களுக்கு தோணுது. எங்களுக்கு அதனால தான் நீங்க ஆனந்த் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க இடைச்சொருகளா நீங்க உள்ள போறீங்க. சார் ஆனந்த் அவர்கள் அப்படிதான் சொன்னாரு. அவர் என்னன்னா அவர் வந்து உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்னு சொல்றாரு. இடைச்சொருகளுக்கும் இன்டர்வினருக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்காரு. அவரு ஏன் திரும்ப திரும்ப இந்த குற்றச்சாட்டு சார் ஒண்ணு இம்ப்ளிமெண்ட் வேற, இன்டர்வினர் வேற. இன்டர்வினர்னு சொன்னா நான் அதில் ஒன் ஆஃப் த பார்ட்டி, நானும் பாதிக்கப்பட்ட நபர்கள், எங்க தரப்பு நான் இது கேட்கணும் அப்படின்னு இன்டர்வினர் பெடிஷன். இடைச்சொருகள்னு சொன்னா இம்ப்ளிமெண்ட் சொன்னா உள்ள சொருகிறது, ஒரு விஷயத்தை கொண்டு உள்ள சேர்த்துறது. நீங்க டெக்னிக்கலா சொல்றீங்க, பொதுமக்களுக்கு புரியுற மாதிரியே ஒரு ஜேர்னலிஸ்டாவே கேட்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் அண்ண இடத்துல இன்னைக்கு ஆனந்த் அவர்கள் உட்கார்ந்துருக்காரு. அப்ப என்னதான் ஒரு பிஎஸ்பி தமிழ்நாடு கட்சியோட தலைவரா இருந்தாலும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது அலாதியான அன்பு வச்சிருந்தவர் ஆனந்த் அவர்கள். அப்ப ஆம்ஸ்ட்ராங்களுடைய கேஸ் ஜெயிக்க தான் ஆனந்த் அவர்கள் நினைப்பாரு. எப்படி அவர் வாண்டடா தான் இந்த கேஸ்ல தோக்கணும்னு எப்படி நினைப்பாரு? எப்படி அவர் சிபிஐக்கு கொண்டுட்டு போயிருப்பாரு? அப்படி இருக்கும் பொழுது அப்ப ஏதோ ஒரு மர்மம் பிடிச்சி உள்ளுக்குள்ள இருக்குங்கிற மாதிரியே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இதுல ஆனந்துக்கு என்ன லாபம்? அப்ப அதுல ஆனந்த் அவர்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கேஸை தோற்பதன் மூலமா என்ன லாபம்? அல்லது அவர் வீக்கான அட்வொகேட்டா? நீங்க அப்படிதான் சொல்ல வரீங்களா? இல்ல, வீக்கான அட்வொகேட்டான்னு சொல்லி அவரை பத்தி நான் வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணல, விருப்பப்படல, அப்படி சொல்லவும் இல்லை. நாம என்ன சொல்றோம்னா, ஒரு மனுவின் மீது ஃபர்ஸ்ட் மனு போடுறாங்க, ஒரு சிபிஐ கேட்டு மனு போடுறாங்க. நாங்கள் ஆல்ரெடி மனுக்கான ப்ரிப்ரேஷன் இருக்கிறாங்க. இந்த வழக்கை வந்து எப்படி சிபிஐ கொண்டு போகிறது, ஒரு டீம் ஆஃப் அட்வொகேட் வச்சு எல்லாம் வந்து இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன இந்த லேக்னோ இருக்குது, இது எப்படி நான் ஃபில் பண்ணணும், என்ன செய்யணும்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம குறிப்பாக என்னன்னு சொன்னால், இந்த வழக்கில் வந்து ஐடி பீரியட் வந்து கண்டெஸ்ட் பண்ணல. இந்த பக்கத்தில் தான் சம்பவம் நடந்திருக்கு. நடந்த பிறகு வந்து ஹெல்மெட்டு, ஜுமோட்டோ ட்ரெஸ்ஸு வந்த நபரில் இருக்காங்க. இப்போ இவங்களாம் வந்து அதே மாதிரி ஹெல்மெட் போட்டு இது பண்ணி ஐடி பீரியட் வந்து நடத்தணும். அது கவலத்தில் நடத்தலை. ஒன்று. ரெண்டாவது விஷயம்னு சொன்னால், இதில் இருக்கிற சம்போ செந்தில் வந்து அதர் கம்யூனிட்டி, எஸ்சி சரி கிடையாது. மொட்டை கிருஷ்ணன் எஸ்சி கிடையாது. ஹரிஹரன் சொல்லி ஒருத்தர் இருக்கு, அப்படி அவர் தான் வந்து எல்லாத்தையும் மொபிலைஸ் பண்றாரு. ஜாதியும் தலையிடு. ஆமாங்க, அதாங்க சொல்றாங்க. அரசியல் தானே தலையிடு, ஜாதியமா தலையிடு. சாதி ரீதியான அரசியல் படுகள் தான் நான் சொல்றேன் நாமன்னு சொல்லிட்டு என்ன சொல்றேன்னா, இது 3 பேர் நான் தலித். இப்போ இந்த 3 நான் தலித் ஒரு எஸ்சி தலைவரை கொள்றாங்கன்னு சொன்னா, அந்த ஆட்டோமேட்டிக் என்னன்னு எஸ்எஸ் ஆக்டை போடணும். எஸ்எஸ் ஆக்டை போட்டேன்னு சொன்னா விக்டிம் ரைட் வந்துடும்.